என் செல்லக் குழந்தையே, மனதிற்குள் 1000 பாரங்களை சுமந்து கொண்டு யாரிடம் சொல்வது, சொன்னால் யார் புரிந்து கொள்வார்கள் என்ற ஏக்கமும் தவிப்பும் உன்னை வருத்திக் கொண்டிருப்பதை நான் அறிவேன். மன அழுத்தம் என்ற பெயரில் ஒரு இருட்டு உன்னை சூழ்ந்திருப்பது போல் உணர்கிறாய். உன் மூச்சுக்காற்றிலேயே ஒரு பாரம் இருக்கிறது. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள்? நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் என்ற கேள்வி உன் உருடிவிட்டதாக உணர்கிறாய். என் செல்ல பிள்ளையே, உன் மனதின் ஓசையை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். நீ தனிமையில் இல்லை. மற்றவர்கள் உன்னை மதிப்பதில்லை என்ற வேதனை உன்னை வருத்துகிறது. நீ செய்த நன்மைகளை மறந்துவிட்டு உன் சிறு தவறுகளை பெரிதுபடுத்தி உன்னை ஏளனம் செய்கிறார்கள். அந்த வலி மரணத்தை விட கொடியது என்பதை நான் அறிவேன். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். ஒரு வைரம் ஜொலிப்பதற்கு முன்னால் பலமுறை அடி வாங்க வேண்டும். உன்னை செதுக்கவே இந்த சோதனைகள். உன் மதிப்பை இந்த உலகம் உணரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நானே உனக்கு சரியான பாதையை காட்டுவேன். என் அன்பு உள்ளமே, உன் மன அழுத்தத்திற்கு பெரிய மருந்து அமைதி. எதை மாற்ற வேண்டும் என்று நீ துடிக்கிறாயோ அதையெல்லாம் என்னிடம் விட்டுவிடு. நீ போராடி எதையும் மாற்ற முடியாது. காலம் எல்லாவற்றையும் மாற்றும். அந்த காலத்தை நான் இயக்குவேன். உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் முன்னால் உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பேன். உன் கௌரவத்தையும் இழந்த மதிப்பையும் மீண்டும் மீட்டுக் கொடுப்பது என் பொறுப்பு. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன் கடமையை மட்டும் செய். உன் தகுதியை குறைக்க யாராலும் முடியாது. மேகம் மறைப்பதால் சூரியன் தன் ஒளியை இழப்பதில்லை. அதுபோலத்தான் உன் திறமையும் உன் மரியாதையும். இப்போது உன்னை ஏளனம் செய்பவர்கள் நாளை உன் வெற்றியை பார்த்து வியந்து நிற்பார்கள். உன்னை ஒதுக்கி வைத்த அதே கைகள் உன்னை நோக்கி நீளும்படி நான் செய்வேன். உன் மதிப்பு குறையாது. நான் அதை பாதுகாப்பேன். என் செல்வமே, மன அழுத்தம் என்பது உன் பலவீனமல்ல. அது நீ சுமக்கும் அதிகப்படியான அன்பின் அடையாளம். மற்றவர்களுக்காக நீ காட்டும் அக்கறை உன்னை வாட்டுகிறது. இனி உன்னை நீயே நேசிக்கத் தொடங்கு. உன் நிம்மதி உன் கையில் இருக்கிறது. தேவையற்ற எண்ணங்களை நீக்க என் வேல் உனக்கு துணையாக இருக்கும். பயத்தை விட்டுவிடு. உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. உனக்கு தேவையான அமைதியை நான் கொடுப்பேன். இனி உன் இரவுகள் பயங்கரமான கனவுகளால் நிரம்பாது. நிம்மதியான உறக்கம் உனக்கு வரும். நாளை காலை விடியும்போது ஒரு புதிய நம்பிக்கையோடு எழுந்திரு. உன் முன்னே இருக்கும் தடைகள் ஒவ்வொன்றாக விலகுவதை நீயே காண்பாய். நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன். உன் கௌரவத்தை நான் காப்பேன். மன அழுத்தத்திலிருந்து உன்னை விடுவித்து உன்னை ஒரு நிம்மதியான மனிதனாக மாற்றும் நாள் இதோ வந்துவிட்டது. நிம்மதியாக இரு. நான் இருக்கிறேன். உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. உன் வெற்றியை நான் பார்த்துக் கொள்கிறேன். நானே அனைத்தையும் சரி செய்வேன். நீ கலங்காதே. என் செல்ல பிள்ளையே, உனக்குள் இருக்கும் இந்த மன அழுத்தம் என்பது நீ பலவீனமானவன் என்பதற்கான அடையாளம் அல்ல. அது நீ சுமக்க முடியாத பாரங்களை உன் இதயத்தில் ஏற்றி வைத்திருப்பதன் வெளிப்பாடு. மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்கள், அவர்கள் முன் உன் மதிப்பு குறைந்து விடுமோ என்ற அச்சமே உன்னை தூங்க விடாமல் செய்கிறது. ஒன்றை மட்டும் புரிந்து கொள். பிறர் தரும் மதிப்பு நிரந்தரமானதல்ல. அது இன்று புகழும், நாளை இகழும். ஆனால் உனக்குள் இருக்கும் உன் ஆன்மாவின் மதிப்பு மாறாதது. அந்த தெய்வீக ஒளியை உனக்குள் காண்பதற்கு பழகு. உன் மனப்பாரத்தை என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு ஒரு நிமிடம் ஆழமாக மூச்சை உள்ளிழுத்துவிடு. அந்த அமைதியில் நான் உன்னோடு பேசுவேன். உன் குழப்பங்களுக்கு நானே விடை தருவேன். அவமானங்கள் உன்னை சுடும்போது நீ தனிமையில் அழுது கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். இத்தனை காலம் நான் செய்த தியாகங்களுக்கு இதுதான் பரிசா என்று நீ கேட்கும் கேள்விக்கு என் பதில் இதுதான். ஒரு சிற்பம் செதுக்கப்படும்போது விழும் ஒவ்வொரு அடியும் வலியை தந்தாலும் அந்த வலிதான் அதை சிலையாக மாற்றுகிறது. உன்னை தகுதியற்றவன் என்று சொன்னவர்கள் முன்னால் உன்னை ஒரு மகா சக்தியாக நான் எழுப்புவேன். உன் கௌரவம் என்பது உன் பதவியிலோ பணத்திலோ இல்லை. அது உன் குணத்தில் இருக்கிறது. அந்த உயர்ந்த குணத்தை காப்பவன் நான். உன் இழந்த மரியாதையை விட பன்மடங்கு மேலான நற்பெயரை உனக்கு நான் கொடுப்பேன். என் அன்பு உள்ளமே, நீ எதற்காகவும் யாரிடமும் கெஞ்ச வேண்டிய அவசியமில்லை. உன்னை மதிக்காத இடத்தில் உன் அன்பை கொட்டாதே. உன்னை தேடி வந்து உன் மதிப்பை உணர்ந்து பேசுபவர்களே உனக்கானவர்கள். மற்றவர்களின் கேலி பேச்சுகளுக்கும் புறக்கணிப்புகளுக்கும் செவிசாய்க்காதே. அவர்கள் உன்னை புறக்கணிப்பது உனது குறையல்ல. உனது மேன்மையை உணரும் பக்குவம் அவர்களுக்கு இல்லை என்பதே உண்மை. உனது தனித்துவத்தை நான் அறிவேன். உன் திறமைகளை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் தருணத்தை நான் உருவாக்கித் தருவேன். உன் மதிப்பு குறையாது. நானே அதை பாதுகாப்பேன்.
மன அழுத்தத்திலிருந்து மீள நீ எங்கும் ஓட வேண்டியதில்லை. உனக்குள் இருக்கும் என் நாமத்தை நினைத்துப் பார். முருகா என்று நீ அழைக்கும் அந்த ஒரு நொடியில் உன் இதயத்தின் பாரம் பாதியாக குறைவதை நீ உணர்வாய். தேவையற்ற சிந்தனைகளை எரிக்க என் வேல் உனக்கு துணையாக இருக்கும். பயம் உன்னை சூழும் போதெல்லாம் என் அபயகரங்கள் உன்னை தாங்கும். நீ எதற்கும் அஞ்சாதே. உன் குடும்பத்தில், உன் வேலை செய்யும் இடத்தில், உன் சமூகத்தில் உனக்குரிய அங்கீகாரத்தை நான் பெற்றுத் தருவேன். நானே அனைத்தையும் சரி செய்வேன். இனி உன் கண்கள் கலங்க வேண்டாம். உன் கடந்த கால காயங்களை நான் ஆற்றுகிறேன். உன் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை நான் எடுத்துக்கொள்கிறேன். நீ நிம்மதியாக நாளை உனக்கான ஒரு புதிய விடியல் பிறக்கும். உனக்கு தேவையான அமைதி, நிம்மதி மற்றும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை நான் உனக்கு நிச்சயம் வழங்குவேன். உன் மதிப்பு உயரும் காலம் இதோ வந்துவிட்டது. நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். நீ நேசிக்கப்படுகிறாய். நிம்மதியாக இரு. நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் கௌரவத்தை நான் காப்பேன். என் ஆசிர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு. என் செல்லக் குழந்தையே, மனதின் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு என் முகத்தைப் பார். இந்த உலகம் உன்னை கண்டு கொள்ளவில்லை என்றாலும், உன் உழைப்பிற்குரிய மரியாதை கிடைக்கவில்லை என்றாலும், உன் ஆத்மாவின் ஒளியை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். மற்றவர்கள் உன்னை பற்றி பேசும் வார்த்தைகள் உன் தகுதியை தீர்மானிக்க முடியாது. கண்ணாடி உடைந்தால் அதன் பிம்பம் சிவருமே தவிர உன் உருவம் சிதறாது. அதுபோலத்தான் குறுகிய புத்தி கொண்ட மனிதர்கள் உன்னை பற்றி சொல்லும் ஏளன பேச்சுகள் உன்னை ஒருபோதும் பாதிக்காது. உனக்குள் இருக்கும் அந்த தெய்வீக ஒளியை நான் அறிவேன். உன் நேர்மை, உன் ஒழுக்கம், உன் அமைதி, இவைதான் உனக்கான உண்மையான மதிப்பு. அந்த மதிப்பை யாராலும் திருட முடியாது. உன்னை மதிக்காதவர்கள் முன்னால் உன்னை ஒரு சிகரமாக உயர்த்தி நிறுத்துவேன். நீ கலங்காதே. நானே உனக்கு சரியான அங்கீகாரத்தை பெற்றுத் தருவேன். மன அழுத்தத்திலிருந்து நீ தோற்றுவிட்டதான அடையாளம் அல்ல. நீ இன்னும் போராடிக் கொண்டிருக்கிறாய் என்பதற்கான சாட்சி. ஒரு வில்லின் நான் எவ்வளவு அதிகமாக இழுக்கப்படுகிறதோ அவ்வளவு வேகமாகவும் தூரமாகவும் அம்பு பாயும். இப்போது உன் மனம் அனுபவிக்கும் இந்த அழுத்தம் உன்னை ஒரு பெரும் இலக்கை நோக்கி செலுத்தவே. இந்த இறுக்கமான சூழ்நிலையிலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன். உன் மூச்சுக்காற்றில் இருக்கும் அந்த பாரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் எதற்கும் அஞ்சாமல் என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன் வேலையை மட்டும் செய். நானே அனைத்தையும் சரி செய்வேன். உன் மரியாதையை நீயாக தேடி ஓடாதே. நிழலை துரைத்தால் அது உனக்கு அகப்படாது. ஆனால் நீ ஒளியை நோக்கி நடந்தால் நிழல் உன்னை பின்தொடரும். அதுபோலத்தான் நீ உன் தர்மத்தின் வழியில் நடக்கும்போது கௌரவமும் புகழும் உன்னை தேடி வரும். உன்னை புறக்கணித்தவர்கள் உன்னை தேடி வந்து உன் காலடியில் அமரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. உனக்கு தேவையான அமைதியை நான் கொடுப்பேன். உன் குடும்பத்திலும் சமூகத்திலும் உனக்குரிய அந்தஸ்தை நான் நிலைநாட்டுவேன். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். என் அபயக்கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும். இனி உன் இரவுகள் பயத்தால் சூழப்படாது. நாளை என்ன நடக்குமோ என்ற கவலை உன் உறக்கத்தை கெடுக்க விடமாட்டேன். உன் கௌரவம், உன் நிம்மதி, உன் வாழ்வின் மேன்மை, இவை அனைத்திற்கும் நான் பொறுப்பு. உனக்குள் இருக்கும் அந்த தனிமையை நான் உணர்கிறேன். அந்த தனிமையில் நான் உன்னோடு உரையாடுவேன். உனக்கு தேவையான பலத்தையும் துணிவையும் நான் தாராளமாக வழங்குவேன். உன் மதிப்பு உயரும். உன் மன அழுத்தம் மறையும். உன் எதிர்காலம் ஒரு நந்தவனமாக மாறும். நிம்மதியாக இரு. நான் இருக்கிறேன். உன் கௌரவத்தை நான் காப்பேன். என் ஆசிர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு. என் செல்லக் குழந்தையே, உன் மனதின் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு என் முகத்தைப் பார். இந்த உலகம் உன்னை கண்டு கொள்ளவில்லை என்றாலும், உன் உழைப்பிற்குரிய மரியாதை கிடைக்கவில்லை என்றாலும், உன் ஆத்மாவின் ஒளியை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். மற்றவர்கள் உன்னை பற்றி பேசும் வார்த்தைகள் உன் தகுதியை தீர்மானிக்க முடியாது. கண்ணாடி உடைந்தால் அதன் பிம்பம் சிதறுமே தவிர உன் உருவம் சிதறாது. அதுபோலத்தான் குறுகிய புத்தி கொண்ட மனிதர்கள் உன்னை பற்றி சொல்லும் ஏளன பேச்சுகள் உன்னை ஒருபோதும் பாதிக்காது. உனக்குள் இருக்கும் அந்த தெய்வீக ஒளியை நான் அறிவேன். உன் நேர்மை, உன் ஒழுக்கம், உன் அமைதி, இவைதான் உனக்கான உண்மையான மதிப்பு. அந்த மதிப்பை யாராலும் திருட முடியாது. உன்னை மதிக்காதவர்கள் முன்னால் உன்னை ஒரு சிகரமாக உயர்த்தி நிறுத்துவேன். நீ கலங்காதே. நானே உனக்கு சரியான அங்கீகாரத்தை பெற்றுத் தருவேன். மன அழுத்தத்திலிருந்து நீ தோற்றுவிட்டதான அடையாளம் அல்ல. நீ இன்னும் போராடிக் கொண்டிருக்கிறாய் என்பதற்கான சாட்சி. ஒரு வில்லின் நான் எவ்வளவு அதிகமாக இழுக்கப்படுகிறதோ அவ்வளவு வேகமாகவும் தூரமாகவும் அம்பு பாயும். இப்போது உன் மனம் அனுபவிக்கும் இந்த அழுத்தம் உன்னை ஒரு பெரும் இலக்கை நோக்கி செலுத்தவே.
இந்த இறுக்கமான சூழ்நிலையிலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன். உன் மூச்சுக்காற்றில் இருக்கும் அந்த பாரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் எதற்கும் அஞ்சாமல் என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன் வேலையை மட்டும் செய். நானே அனைத்தையும் சரி செய்வேன். உன் மரியாதையை நீயாக தேடி ஓடாதே. நிழலை துரைத்தால் அது உனக்கு அகப்படாது. ஆனால் நீ ஒளியை நோக்கி நடந்தால் நிழல் உன்னை பின்தொடரும். அதுபோலத்தான் நீ உன் தர்மத்தின் வழியில் நடக்கும்போது கௌரவமும் புகழும் உன்னை தேடி வரும். உன்னை புறக்கணித்தவர்கள் உன்னை தேடி வந்து உன் காலடியில் அமரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. உனக்கு தேவையான அமைதியை நான் கொடுப்பேன். உன் குடும்பத்திலும் சமூகத்திலும் உனக்குரிய அந்தஸ்தை நான் நிலைநாட்டுவேன். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். என் அபயக்கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும். இனி உன் இரவுகள் பயத்தால் சூழப்படாது. நாளை என்ன நடக்குமோ என்ற கவலை உன் உறக்கத்தை கெடுக்க விடமாட்டேன். உன் கௌரவம்,